सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकीकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पतये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் நம்ம என்ன பார்த்தோம், பட்டணத்து ஜனங்கள், நகர மக்கள், சிற்றரசர்கள் எல்லாரும் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை அரண்மனையில் ஆமோதிக்கிறார்கள். தசரதத்தில் சொல்கிறாங்க, ராமருடைய குணங்களை பற்றி தசரதத்திலே சொல்கிறாங்க. சொல்லி அப்புறம் ராமர் தான் எங்களுக்கு யுவராஜாவாக பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும், அதனால் ராமராஜ்யம் எங்கும் ராமராஜ்யம் பரவ வேண்டும் என்று எல்லா மக்களும் கோரிக்கை விடுக்கிறார்கள் தசரத சக்கரவர்த்தியை. தசரத சக்கரவர்த்தி தான் ஆலோசனை கூட்டினது. ஏன்னா தன் வயதான நிலையில் இந்த அரசு பாரத்தை ராமரிடத்தில் ஒப்படைக்கலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா. அது இந்த ஆலோசனை நடந்து முடிஞ்சு அது பிறகு வசிஷ்டரிடத்தில் மந்திரிகளுக்கெல்லாம் என்ன உத்தரவிடணும் அதெல்லாம் உத்தரவிட்டு பட்டாபிஷேகத்துக்குரிய சாமக்கிரிகள்லாம் சேர்க்கணும் அப்படின்னு வசிஷ்டத்தை சொல்கிறார். வசிஷ்டர் மந்திரிகளுக்கு உத்தரவிட்டார். சுமந்திரர்லாம் அதுக்கு ஏற்ற ஆயத்தங்கள்லாம் பண்ணுறார். அதுக்கப்புறமா சர்க்கம் 4 கதேஷ்வதன்ருப பூயः பௌரேஷு சகமந்திரிபிஹி மந்திரயித்வா ததச்சக்ரே நிச்சயக்ஞ சுனிச்சயம். அதுபோல் தசரதை தனியாக கூப்பிட்டு ராமரை சில உபதேசங்கள் செய்கிறார். அதையும் பார்த்தோம். சில உபதேசங்கள் செய்கிறார். அதனால் நான் உடம்பு நல்லா இருக்கும்போதே உனக்கு பட்டம் கட்டிடலான்னு இருக்கிறேன்பா அப்படின்ற ராமரை கூப்பிட்டு சொல்லிடுறார். ராமரும் அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் அவருக்கு இஷ்டம். அவருக்கு சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, சரின்ட்டு போயிடுறார். அது அப்புறம் தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். சர்க்கம் 4 கௌசல்யை சந்தோஷித்தது. கதேஷ்வதன் ருபோபூய பௌரேஷு சகமந்திரிபிஹி மந்திரயித்வா ததச்சக்ரே நிச்சயக்தியா சுனிச்சயம். நகரத்து ஜனங்கள் வீட்டிற்கு போன பிறகு அரசன் நன்றாக ஆலோசித்து செந்தாமரை இதழ்கள் போல சிவந்து நீண்டு அழகிய கண்களுள்ள நமது குழந்தை ராமனுக்கு புஷ்ய நட்சத்திரத்தில் நாளை தினத்தில் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து விடுவேன் என்று முடிவு செய்தார். பின்பு அங்கிருந்து உள்ளே போய், சுமந்திரரே, ராமனை மறுபடியும் இங்கே அழைத்து வாரும் என்று கட்டளையிட்டார். அப்படியே சுமந்திரர் மறுபடியும் ராமன் அழைக்கிறாங்க. ராமனுடைய அரண்மனைக்கு போனார். அங்குள்ள காவற்காரர்கள் அவருடைய வரவை ராமனுக்கு தெரிவிக்க, இதென்ன உத்தேசித்த காரியத்திற்கு ஏதாவது இடையூறு நேர்ந்ததோ என்று அவருக்கு சந்தேகம் உண்டாயிற்று. சுமந்திரரை உள்ளே வருவித்து, நீர் மறுபடியும் வந்த காரணம் என்ன, நன்றாக சொல்லும் என்றார். சுமந்திரர், ராமா, உமது பிதா உம்மை பார்க்க விரும்பி அழைத்து வர சொன்னார். அதை தெரிவித்தேன். அங்கே போவதும் போகாமல் இருப்பதும் தங்கள் இஷ்டம் என்றார். சாரதியின் வார்த்தையை கேட்ட ராமன் வெகு பரபரப்புடன் வேகமாக அரண்மனைக்கு போனார். ராமனுடைய வரவை காவற்காரர்கள் தசரதற்கு தெரிவிக்க, தன் குழந்தையிடத்தில் சிறந்த பிரியமான வார்த்தையை சொல்ல விரும்பி உள்ளே அழைத்து வரச் சொன்னார். ராமன் அங்கே போய் அரசன் இருக்கும் இடத்திற்கு தூரத்திலேயே அவரை நோக்கி கைகூப்பி வெகு வணக்கத்துடன் நமஸ்கரித்தார்.
இந்த பணிவு தான் ஒரு மனுஷனை உயர்த்தது. வெகு வெகு வணக்கத்துடன் நமஸ்கரித்தார். தசரதர் புத்திரனை வாரி அணைத்து அழகான ஆசனத்தில் உட்காரச் சொல்லி, ராமா, நான் அறிவிலும் வயதிலும் மிகவும் முதிர்ந்தவன். பலவித போகங்களை வேண்டிய வரையில் அனுபவித்தேன். பல யாகங்களை பலமுறை விதிப்படி அதிகமாக தட்சணை, போஜனம் முதலியவைகளுடன் செய்தேன். வேண்டிய வஸ்துக்களை இஷ்டப்படி பிறருக்கு கொடுத்தேன். வேதங்களை அத்தியனம் செய்தேன். சூரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலவித ஆனந்தங்கள் என்னால் இஷ்டப்படி அனுபவிக்கப்பட்டன. யாக யஜ்ஞங்களை செய்ததால் தேவருடைய கடனையும், வேத அத்தியனத்தால் ரிஷிகளுடைய கடனையும், புத்திரர்களை பெற்றதால் பிதர்களுடைய கடனையும், தானத்தால் பிராமணருடைய கடனையும், சுகங்களை அனுபவிப்பதால் ஆத்மாவின் கடனையும் தீர்த்தேன். நீ எனக்கு தகுந்த புத்திரன், உலகத்தில் நிகரில்லாதவன். இப்போது இந்த ராஜ்யத்தை உன்னிடத்தில் ஒப்புவிப்பதை தவிர நான் செய்ய வேண்டிய காரியம் வேறு ஒன்றுமில்லை. ஆகையால் நான் சொல்வதை தவறாமல் கேட்க வேண்டும். நமது தேசத்து ஜனங்கள் அனைவரும் இப்பொழுதே நீ அரசனாக வேண்டுமென்று விரும்புகிறார்கள். அதனால் உன்னை யுவராஜாவாக பட்டாபிஷேகம் செய்யப் போகிறேன். மேலும் இனிவரும் கெடுதியை காட்டும் கெட்ட ஸ்வப்னங்கள் எனக்கு நேருகின்றன. இடியுடன் குறை கொல்லிக்கட்டைகள் முதலியவை ஆகாசத்திலிருந்து விழுகின்றன. என் நட்சத்திரத்தை சூரியன், அங்காரகன், ராகு முதலிய குரூர கிரகங்கள் பிடித்து கொண்டிருப்பதாக என் நட்சத்திரத்தை சூரியன், அங்காரகன், ராகு முதலிய குரூர கிரகங்கள் பீடித்து கொண்டிருப்பதாக ஜோதிஷம் அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இவைகளை யோசித்தால் அரசனுக்கு மரணமாவது அதற்கு சமமான ஆபத்தாவது நேருமென்று தோன்றுகிறது. மனிதர்களுடைய புத்தி எப்பொழுதும் ஒரே விதமாயிராது. என் புத்தி மாறுவதற்கு முன் உனக்கு அபிஷேகம் செய்விக்கிறேன். இப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு இப்பொழுது தோன்றுகிறது. சந்திரன் இன்று புனர்வசுவில் இருப்பதாயும், புஷ்யத்திற்கு நாளை போவதாயும், அபிஷேகத்திற்கு அதே தகுந்த சமயம் என்றும் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். உத்தேசித்த காரியத்தை நாளைக்கே முடிக்க வேண்டும். ஆகையால் இன்று ராத்திரி நீயும் சீதையும் தர்ப்பம் பரப்பிய தரையில் படுத்து கொண்டு உபவாசம் இருக்க வேண்டும். இவ்விதமான காரியங்களுக்கு பல வகை இடையூறுகள் நேரும். உன் மித்திரர்கள் என்று உன்னை ஜாக்கிரதையாக காப்பாற்றட்டும். உன் தம்பி பரதன் வெகு நல்ல எண்ணமுள்ளவனே, இந்திரியங்களை ஜெயித்தவன், தயை உள்ளவன். ஆனாலும் அவன் அம்மான் வீட்டுக்கு போய் வெகுநாள் ஆயிற்று. சாதுக்களாயும் தர்ம சிந்தை உள்ளவர்களாயும் பிறரால் கலைக்க முடியாதவர்களாயும் இருப்பவர்களின் மனதும் மாறிவிடும். ஆகையால் பரதன் ஊருக்கு வருவதற்கு முன் இந்த காரியத்தை முடிப்பது நல்லது என்று சொல்லி ராமனுக்கு விடை கொடுத்தார். அவர் பிதாவுக்கு நமஸ்காரம் செய்து தன் அரண்மனைக்கு போனார். பிறகு அரசனால் சொல்லப்பட்ட விஷயத்தை தன் தாய்க்கு தெரிவிக்க விரும்பி உடனே அவளுடைய அந்தப்புரத்திற்கு போனார். அங்கே கௌசல்யை புஷ்ய நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் ராமனுக்கு அபிஷேகம் நடக்கப் போகிறது என்று கேட்டு பட்டாடி தரித்து கொண்டு சுத்தமாய் தன் இஷ்ட தேவதையை நினைத்து மௌனமாக கண்களை மூடிக்கொண்டு ராமனுக்கு ராஜ்யலட்சுமி கிடைக்க வேண்டுமென்று பிரார்த்தித்து பிராணாயாமத்தால் மகாவிஷ்ணுவை தியானம் செய்து கொண்டிருந்தால். ஸ்ரீ ரங்கநாதன் தியானம் செய்கிறார். சுமித்ரையும் லக்ஷ்மணனும் சீதையும் கூட இருந்தார்கள். அப்பொழுது ராமன் அவ்வளவு நியமத்துடன் இருக்கும் தன் தாயை வணங்கி, அம்மா, ஜனங்களை நான் ஆண்டு வர வேண்டுமென்றும் ராஜ்யத்தை எனக்கு நாளைக்கு கொடுக்கப் போகிறேன் என்றும் சீதையும் நானும் இன்று ராத்திரி உபவாசம் இருக்க வேண்டுமென்றும் ரித்விக்குகள் உபாத்தியாயர்கள் மூலமாக பிதா செய்த கட்டளைப்படி நாளை நடக்கும் அபிஷேகத்திற்காக வேண்டிய மங்கள காரியங்களை எனக்கும் சீதைக்கும் செய்வியுங்கள் என்றார். அப்பொழுது கௌசல்யை வெகு காலமாய் எதிர்பார்த்திருந்த அந்த வார்த்தையை கேட்டு, குழந்தாய் ராமா, சிரஞ்சீவியாய் இரு.
உன் எதிரிகள் நாசமடையட்டும். நீ ராஜ்யத்தை அடைந்து என் பந்துக்களையும் சுமித்ரையின் பந்துக்களையும் சந்தோஷப்படுத்து. உன் பிதாவான தசரதர் உன் குணங்களால் சந்தோஷம் அடைந்தார். என் பந்துக்களையும் சுமித்ரையின் பந்துக்களையும் சந்தோஷப்படுத்து. உன் பிதாவான தசரதர் உன் குணங்களால் சந்தோஷமடைந்தார். நல்ல நட்சத்திரத்தில் பிறந்தாய். வெகு காலமாய் மகாவிஷ்ணுவை குறித்து நான் செய்து வரும் விரதம் முதலிய தபசே உனக்கு இக்ஷ்வாகு ராஜ்யம் கிடைக்க செய்தது. வெகு சந்தோஷமடைந்தேன் என்றாள். பிறகு ராமன் பக்கத்தில் கைகூப்பி வணக்கமாய் நிற்கும் லக்ஷ்மணனை பார்த்து புன்சிரிப்புடன், என் இரண்டாவது பிராணனாகிற உனக்காகவே இந்த ராஜலக்ஷ்மி எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையால் ராஜ்யபாலனம் செய்வது உன் வேலை. சுமித்ரையின் உத்தரவுப்படி இஷ்டமான போகங்களையும் விலையற்ற ரத்னாபரணங்கள் வஸ்திரங்கள் முதலியவைகளையும் அனுபவிக்கலாம். இந்த ராஜ்யம் நான் பிழைத்திருப்பதும் எல்லாம் உனக்காகவே என்றார். பிறகு சீதையும் ராமனும் பெரியோர்களை வணங்கி அனுமதி பெற்று தங்கள் அரண்மனைக்கு போனார்கள். இத்தியுக்த்வா லக்ஷ்மணம் ராமோ மாதரோ அபிவாத்திய ச அப்யனுஜ்ஞாப்ய சீதாம் ச ஜகாமஸ்வம் நிவேசனம். சர்க்கம் 5. வசிஷ்டர் ராமனிடத்திற்கு போனது. சந்திஷ்ய ராமன் திரௌபதி ஸ்வபாவின் அபிஷேச்சனே புரோஹிதம் சமாஹூய வசிஷ்டமிதம் அப்ரவீத்து. ராமனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு மறுநாள் நடக்க வேண்டிய அபிஷேகத்திற்காக தசரதர் புரோஹிதரை நோக்கி, அதாவது வசிஷ்டரை நோக்கி, மகரிஷே, சம்பத்து ராஜ்யம் முதலியவை ராமனுக்கு கிடைக்கும்படி இன்று செய்ய வேண்டிய விரதம் உபவாசம் முதலியவைகளை அவன் தன் பத்னியுடன் தவறாமல் அனுஷ்டிக்க வேண்டும். அதற்காக தாங்கள் அவனுடைய அரண்மனைக்கு போய் ஏற்பாடு செய்ய பிரார்த்திக்கிறேன் என்றார். எல்லா மந்திரங்களை அறிந்தவரும் பல வகையான விரதங்களை செய்தவருமான வசிஷ்டர் அப்படியே செய்கிறேன் என்று பிராமணர்களுக்கு தகுந்த தேரில் ஏறி வெளுத்த மேகத்தை போல் விளங்கும் ராமனுடைய அரண்மனையில் 3 கட்டுகள் வரையில் ரதத்தில் போனார். ராமன் அவருடைய வரவை அறிந்து அவருக்கு உபச்சாரம் செய்ய சீக்கிரமாய் வெகு பரபரப்புடன் ரதத்தின் சமீபத்தில் வந்து கைலாக கொடுத்து முனிசிரேஷ்டரை தேரிலிருந்து இறக்கினார். தன்னை வணங்கி நிற்கும் ராமனை நோக்கி வசிஷ்டர் க்ஷேமம் விசாரித்து, உன் பிதா உன்னிடத்தில் சந்தோஷமடைந்து நகுஷன் யயாதிக்கு அபிஷேகம் செய்தது போல நாளை இந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுக்கப் போகிறார். அதற்காக நீயும் சீதையும் இன்று உபவாசம் இருக்க வேண்டும் என்று அவருக்கு பிரியமான வார்த்தைகளை சொல்லி விதிப்படி மந்திரபூர்வகமாய் உபவாசம் இருக்க செய்தார். பிறகு ராமனால் முறை தவறாமல் உபசரிக்கப்பட்டு அவருக்கு விடை கொடுத்து அங்கிருந்து புறப்பட்டார். எப்பொழுதும் தனக்கு பிரியமான வார்த்தைகளை சொல்லும் மித்திரர்களுடன் ராமன் சில நேரம் பேசிக்கொண்டிருந்து அவர்களால் பூஜிக்கப்பட்டு அவர்களுக்கு விடை கொடுத்த பின் அந்தப்புரத்திற்கு போனார். அப்பொழுது மலர்ந்த தாமரைகளாலும் அவைகளுள்ள தேனை குடித்து மதம் கொண்ட பட்சிகளாலும் அழகிய தாமரையோடை விளங்குவது போல ராமனுடைய அந்தப்புறம் வெகு சந்தோஷமடைந்த ஆண் பெண்களால் விளங்கிற்று. பிறகு வசிஷ்டர் அரசனுடைய அரண்மனை போன்ற ராமனுடைய கிரகத்திலிருந்து வெளியில் வந்து ராஜவீதியில் போகையில் அங்கே ஜனங்கள் கும்பலாக வெகு குதூகலத்துடன் இடைவிடாமல் நிற்க கண்டார். வெகு சந்தோஷமாய் ஒருவரோடு ஒருவர் பேசும் சப்த அலைகள் ஒன்றோடு ஒன்று மோதியதால் உண்டாகும் துவனியை போலிருந்தது. அன்று அந்த நகரத்தில் எல்லா வீடுகளிலும் துவஜங்கள் எடுத்து கட்டப்பட்டன. துவஜங்கள்லாம் கொடிகள் எடுத்து கட்டப்பட்டன. வீதிகள் குப்பை இல்லாமல் சுத்தம் செய்யப்பட்டு ஜலம் தெளித்து அழகாயிருந்தன. மேலும் எங்கும் வாழை, கமுகு முதலிய குலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்நகரத்தில் வசிக்கும் பெண்கள், குழந்தைகள், வயது சென்றவர்கள் முதலிய எல்லா ஜனங்களும் தங்களுக்கு அலங்காரமாயும் சந்தோஷத்தை விருத்தி செய்வதாயும் இருக்கும் அந்த மகோத்சவத்தை அனுபவிக்க ஆசை கொண்டு சூரியோதயத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். இப்படி இருக்கும் ராஜவீதியை பார்த்து கொண்டு அங்கே கூடியிருக்கும் ஜனங்களுக்கு நடுவில் வசிஷ்டர் இரு பக்கத்திலும் அவர்களை ஒதுக்கி கும்பலாய் நிற்க செய்பவரை
அவளை ஒதுக்கி கும்பலாய் நிற்க செய்பவரைப் போல மெல்ல மெல்ல அரசனுடைய அரண்மனைக்கு வந்தார். வெண்மையான மேகம் போன்ற மாடி மேல் ஏறி அங்கே தேவகுரு இந்திரனை பார்த்தது போல தசரதரை கண்டார். அரசன் உடனே சிம்மாசனத்திலிருந்து எழுந்திருக்க, அப்பொழுது அவருடன் சபையில் உட்கார்ந்திருந்த எல்லோரும் எழுந்து மகரிஷியை உபசரித்தார்கள். அரசன் ராமனுக்கு உபவாசம் செய்வித்தாயிற்றா என்று அரசன் ராமனுக்கு உபவாசம் செய்வித்தாயிற்றா என ஆயிற்று என்று வசிஷ்டர் பதிலுரைத்தார். பிறகு அரசன் புரோகிதரிடத்தில் விடை பெற்று அங்குள்ளவர்களை விடை கொடுத்து அனுப்பிவிட்டு சிம்மம் தன் மலை குகையில் புகுவது போல் அந்த புறத்தில் பிரவேசித்தார். அப்பொழுது வெகு அழகாக அலங்கரிக்கப்பட்ட பெண்களால் நிறைந்து மகேந்திரனுடைய கிரகத்தை போன்ற அந்த அரண்மனை பல நட்சத்திரங்கள் நிறைந்த ஆகாசம் சந்திரனுடைய காந்தியால் விளங்குவது போல தசரதனுடைய தேக காந்தியால் பிரகாசித்தது. அந்த அரண்மனை தசரனுடைய தேககாந்தியால் பிரகாசித்தது. ததர்க்கவேஷம் பிரமதா ஜனாகுலம் மகேந்திர வேஸ்ம பிரதிமம் நிவேசனம் விதிபயம்ச்சாரு விவேஷ பார்த்திவ சசீவ தாராகன சங்குலம் நபக. சர்க்கம் 6 ராம அபிஷேகத்திற்கு சித்தமானது. கதே புரோஹிதே ராம ஸ்நாதோ நியதமானச சகபத்னியா விசாலாக்ஷியா நாராயணம் உபாகமத்து. புரோகிதர் சொன்னபடி ராமன் ஸ்நானம் செய்து சுத்தமான மனத்துடன் விசாலமான நேத்திரங்களை உடைய சீதையோடு ஸ்ரீமன் நாராயணனை உபாசித்தார். அவரை உத்தேசித்து ஹவிஸ் நிறைந்த பாத்திரத்தை உயர தூக்கி மந்திரங்களை விதிப்படி உச்சரித்து ஜொலிக்கும் அக்னியில் ஹோமம் செய்து அதன் மிகுதியையும் தனக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியதும் மிகவும் பிரைவுமான நெய்யாகிற ஹவிசையும் புஜித்து ஆச்சமனம் செய்து தர்பாசனத்தில் சீதையுடன் மனத்தை அடக்கி கொண்டு மௌனமாக தன் வீட்டில் இருக்கும் ஸ்ரீ ரங்கநாத சுவாமியின் அழகான பூஜா கிருஹத்தில் தூங்கினார். அன்றிரவு ஸ்ரீ ரங்கநாத சுவாமியின் அழகான பூஜா கிரகத்தில் தூங்கினார். சூரிய உதயத்திற்கு ஒரு ஜாமம் முன்பே விழித்து கொண்டு கிரகத்தை நன்றாக அலங்கரிக்க செய்தார். அப்பொழுது சூதமாகத வந்தி முதலியவர்கள் மதுரமான வார்த்தைகளால் ராமனை துதித்தார்கள். அவர் காலையில் சந்தியாவந்தனம் செய்து ஒரே மனத்துடன் காயத்ரி மகாமந்திரத்தை ஜெபித்து சுத்தமான புது வஸ்திரம் உடுத்தி நமஸ்காரம் ஸ்தோத்திரம் முதலியவைகளால் மகாவிஷ்ணுவை பூஜித்து பிராமணர்களை ஸ்வஸ்தி வாசனம் செய்ய சொன்னார். கம்பீரமாயும் மதுரமாயும் இருந்த பிராமணர்களின் புண்ணியாக வாசன சப்தமும் வாத்திய கோஷமும் நகரமெங்கும் பரவிற்று. எல்லா ஜனங்களும் அபிஷேகத்திற்காக ராமன் சீதையுடன் முதல் நாள் உபவாசம் இருப்பதை கேட்டு மறுநாள் நிச்சயமாக அபிஷேகம் நடக்கும் என்று மகிழ்ந்தார்கள். மேலும் பொழுது விடிந்தவுடன் அந்த உற்சவத்திற்காக நகரத்தில் செய்ய வேண்டிய அலங்காரங்களை செய்து முடித்தார்கள். வெண்மையான மேகங்களைப் போன்ற தேவாலயங்கள், நார்சந்தி மண்டபங்கள், வீதிகள், புத்தர்களின் ஆலயங்கள், மதிர் சுவர்களின் மீது கட்டப்பட்ட நாற்கால் மண்டபங்கள், பல வகையான சிறந்த வஸ்துக்களால் நிறைந்த வியாபாரிகளின் கடைகள், விசேஷ தனவான்களான குடும்பிகளின் சகல ஐஸ்வர்யம் பொருந்தின வீடுகள், மரங்கள் சபைகள் முதலிய உயரமான இடங்களில் வெவ்வேறு அடையாளமுள்ள துவஜங்களும் அதாவது கொடிகளும் அவை இல்லாத கொடிகளும் எடுத்து கட்டப்பட்டன. மரங்கள் சபைகள் முதலிய உயரமான இடங்களில் வெவ்வேறு அடையாளமுள்ள கொடிகளும் அவை அடையாளம் இல்லாத கொடிகளும் எடுத்து கட்டப்பட்டன. அபிநயம் செய்யும் நட்டவர்கள், அபிநயமின்றி நர்த்தனம் செய்பவர்கள், பாடகர்கள், இவர்கள் பாடும் பாட்டு காதிற்கும் மனதிற்கும் இனிமையாக எங்கும் கேட்கப்பட்டது. ராமனுக்கு அபிஷேக காலம் நெருங்கின பொழுது ஜனங்கள் நார்சந்திகளிலும் ஸ்திரீகள் வீடுகளிலும் அதை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். வீட்டு வாசலில் கூட்டமாக விளையாடும் குழந்தைகளும் அபிஷேக கதையையே சொல்லிக்கொண்டு காலம் போக்கின. ராஜவீதி புஷ்பங்கள் தூவப்பட்டு
தூபங்கள் போடப்பட்டு நேர்த்தியான மனமுள்ளதாகவும் அழகுள்ளதாகவும் செய்யப்பட்டது. எல்லா வீதிகளிலும் பந்தல் போட்டு மேல் விரிப்புகளை கட்டி வாழை, தென்னை, பாக்குகுலைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. இரவில் பிரகாசத்திற்காக தீபஸ்தம்பங்கள் அங்கங்கே நாட்டப்பட்டன. இப்படி நகரத்தில் செய்ய வேண்டியவைகளை செய்துவிட்டு ஜனங்கள் ராமனுடைய அபிஷேக மகோத்சவத்தை எதிர்பார்த்து கொண்டு வீதிகளிலும் நார்சந்தி மண்டபங்களிலும் கூட்டம் கூடி இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த தசரத மகாராஜா தனக்கு கிழத்தனம் வந்துவிட்டதென்று தன் புத்திரனான ராமனை சமயம் அறிந்து ராஜ்யாபிஷேகம் செய்ய போகிறார். ராமன் நம் எல்லோருக்கும் அரசனாக போகிறபடியால் நாம் தேவதைகளின் கிருபையை பெற்றோம். ராமன் உலகத்தில் இது உயர்ந்தது, இது தாழ்ந்ததென்று நன்றாய் அறிந்தவர், கர்வமற்றவர், வித்வான், தர்ம சுபாவமுள்ளவர், தன் சகோதரரிடத்தில் வெகு பிரீதியுள்ளவர். ஆகையால் நம்மையும் உடன் பிறந்தவர்களைப் போல் விசுவாசத்துடன் வெகு காலம் வரையில் காப்பாற்றுவார். அவருடைய அபிஷேகத்தை பார்க்கும்படி செய்யும் தர்ம சிந்தையுள்ள தசரத மகாராஜனான புண்ணியசாலி வெகு காலம் சுகமாக வாழட்டும் என்று அரசனை கொண்டாடினார்கள். அப்பொழுது அங்கே ஜனங்களின் சந்தம் அப்பொழுது அங்கே ஜனங்களின் சப்தம் பர்வகாலங்களில் பொங்கும் சமுத்திரத்தின் ஓசையை போலிருந்தது. இந்திரனுடைய கிரகத்தை போல் வெகு அழகான அந்த நகரம் என்ற சமுத்திரம் ராம அபிஷேகத்தை பார்க்க பல திசைகளிலிருந்து வந்த ஜனங்கள் என்ற ஜல ஜந்துக்களால் நிறைந்து அவர்கள் இப்படி பேசும் துவனியால் பர்வகாலங்களில் இறைவது போல கோஷித்து கொண்டிருந்தது. ததஸ்ததிந்திரக்ஷய சந்நிபம் புறம் திதிருக்ஷபிர் ஜானபதை ரூபாகதிஹி சமந்ததः சஸ்வனமாகுலம் பபோ சமுத்திர யாதோபி இவார்ணபோதகம். சர்க்கம் 7. மந்தரை கைகேயை கலைத்தது. ஞாதிதாசி யதோ ஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சையா. ஏதோ ஒரு தேசத்தில் உண்டானவளும் தாய் தந்தை இன்னார் என்று தெரியாதவளும் கைகேயுடன் வெகு காலமாக வசிப்பவளும் கேகயராஜன் வீட்டிலிருந்து வந்த வேலைக்காரியமான மந்தரை என்பவள் சந்திரன் போல வெண்மையான மாடியில் தெய்வ செயலாக ஏறி அயோத்தியா நகரத்தை முழுவதும் பார்த்தால் ராஜவீதிகள் குப்பை இல்லாமல் சுத்தம் செய்து ஜலம் தெளித்து அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சிறந்த கொடிகளும் துவஜங்களும் எடுத்து கட்டப்பட்டிருந்தன. உற்சவ காலத்தில் ஜனக்கூட்டம் அதிகமாகையால் அவர்கள் நகரத்தில் போய் வருவதற்காக அனுகூலமாக மதில் சுவரை இடித்து வழிகள் செய்யப்பட்டிருந்தன. ஜனங்கள் மங்கள ஸ்நானம் செய்து அழகாக அலங்கரித்து கொண்டிருந்தார்கள். கையில் புஷ்ப மாலைகளையும் மோதகங்கள் முதலிய காணிக்கை பதார்த்தங்களையும் ராமனுக்காக வைத்து கொண்டு பிராமணர்கள் வேத பாராயணம் செய்து கொண்டிருந்தார்கள். வாத்திய கோஷம் எங்கும் கேட்கப்பட்டது. ஜனங்கள் வெகு சந்தோஷத்துடன் கூட்டம் கூட்டமாக எங்கும் நின்று கொண்டிருந்தார்கள். யானை, குதிரை, பசு, காளை முதலியவைகளும் ஆனந்தமாய் சப்தித்து கொண்டிருந்தன. தேவாலயங்களின் வாசல்கள் வெள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இதை பார்த்து மந்திரி மிகவும் ஆச்சரியமடைந்தாள். அதிக சந்தோஷத்தால் மலர்ந்த கண்களுடன் வெண்பட்டை அணிந்து சமீபத்தில் நின்ற ஒரு தாதியை மந்தரை அடி கௌசல்யை தனத்தை சேர்ப்பதில் அதிக பிரியமுள்ளவளாயிற்றே. மேன்மேலும் விருத்தியை உத்தேசித்து ஜனங்களுக்கு ஏன் தனத்தை கொடுக்கிறாள்? அவளுக்கு இவ்வளவு சந்தோஷம் உண்டான காரணம் என்ன? அரசன் சந்தோஷமடைந்து என்ன செய்ய போகிறார் என்றால், அந்த தாதி அடங்கா மகிழ்ச்சி கொண்டு கோபம் முதலியவைகளை ஜெயித்து பாபமற்றவரும் பட்டாபிஷேகத்திற்கு தகுந்த குணசாலியுமான ராமனுக்கு நாளை புஷ்ய நட்சத்திரத்தில் யுவராஜ அபிஷேகம் செய்ய மகாராஜா நிச்சயித்திருக்கிறார். ஜனங்கள் இவ்வளவு ஆனந்தம் அடைவதற்கு அதே காரணம் என்றால், அதை கேட்ட மந்திரைக்கு மிகுந்த பொறாமை பிறந்தது. கைலாச சிகரத்தை போன்ற மாடியிலிருந்து வெகு வேகமாக இறங்கி கெட்ட எண்ணம் மேலிட்டு கோபக்னியா
கெட்டெண்ணம் மேலிட்டு கோபாக்னியால் எரிபட்டு கைகையை படுத்திருக்கும் இடத்திற்கு வந்து, அடி ஒன்றும் அறியாதவளே, என்ன தூக்கம், எழுந்திரு, உனக்கு பெரும் பயம் வந்து விட்டது, உன்னை பீடிக்க போகும் துக்கங்களை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? நீயே பாக்கியசாலி என்றும் அதனால் அரசனுக்கு வேண்டியவள் என்றும் உன்னை புகழ்ந்து கொள்கிறாய். அவனுக்கு உன்னிடத்தில் உண்மையான பிரியம் இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆற்றில் ஜலம் கோடையில் வற்றுவது போல உன் சௌபாக்கியம் நிலையற்றதே என்றாள். எப்போ வந்து கத்தம் லபலபன்னு அவள் கண்டுக்கல. அவளுடைய பேச்செல்லாம் கைகை இது மந்திரை பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான் அந்த அம்மா. எப்பவுமே வந்து கத்தின்னு இருப்பான். இப்படி கெட்ட எண்ணத்துடன் மிகவும் கோபம் கொண்டு மந்திரை கடுமையான வார்த்தைகளை சொல்ல கேட்டு கைகைக்கு அதிக துன்பம் உண்டாயிற்று. அடி மந்திரே, உனக்கு சேமக்குறைவு ஏதாவது நேர்ந்ததா? உன் முகம் வாடியிருப்பதால் வெகு துக்கப்பட்டவளாக தோன்றுகிறது. என்ன காரணம் என்றால், இப்படி மதுரமாய் கேட்ட கைகையை பார்த்து ராமனுக்கு நடக்கும் அபிஷேகத்தை பற்றி அவள் விசாரிக்காததால் மந்திரிக்கு கோபம் பொங்கிற்று. பேசும் திறமையுள்ளவள் ஆகையால் கைகைக்கு ராமனிடத்தில் உள்ள பிரியத்தை குறைத்து தன் புத்திரனுக்கு ராஜ்யம் கிடைக்காததால் அவள் துக்கமடையும்படி செய்ய அவளுடைய சேமத்தை விரும்பியவளாக, தேவி, மகாராஜா ராமனுக்கு யுவராஜ்யம் அபிஷேகம் செய்ய போகிறார். மகாராஜா ராமனுக்கு யுவராஜா அபிஷேகம் செய்ய போகிறார். ஆகையால் உனக்கு பெரிய ஆபத்து நேர்ந்து விட்டது. இதை தடுப்பது இப்பொழுது சாத்தியமல்ல. உன்னிடத்தில் எனக்கு அந்தரங்க பிரியம் உண்டல்லவா? ஆழம் தெரியாத துக்க கடலில் மூழ்கி நெருப்பின் நடுவில் அகப்பட்டு கொண்டவளைப் போல தவித்து உனக்கு அனுகூலம் செய்ய உன்னிடத்தில் வந்தேன். நீ சேமமாய் இருந்தால் எனக்கும் சேமம், உன் சேமம் குறைந்தால் நான் பெருந்துக்கத்தை அனுபவிக்க வேண்டும். நீ ராஜவம்சத்தில் பிறந்தவள், அரசனுடைய மகிழ்ச்சி. ஆனால் ராஜதர்மம் வெகு கடுமை என்பது ஏன் தெரியவில்லை? நீயோ நல்ல மனமுள்ளவள், உன் புருஷனோ மகா வஞ்சகன். தர்ம சிந்தனை உள்ளவனைப் போல வேஷம் போடுகிறான், பிரியமாக பேசுகிறான், ஆனால் குரூரமான நடத்தை உடையவன். இது எனக்கு தெரியும். உண்மையில் உனக்கு கெடுதியை உண்டாக்கும் வார்த்தைகளை ஹிதம் போல சமயத்திற்கு தக்கபடி பேசிக்கொண்டிருந்தான் அல்லவா? இப்பொழுது கௌசல்யின் மகனான ராமனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து அபிவிருத்தி செய்ய போகிறான். வரும் கெடுதியை அறியாத முட்டாளே, அரசனுடைய கெட்ட எண்ணம் தெரிந்ததா? பரதனை உன் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டான். நாளை காலையில் ராமனுக்கு அபிஷேகம் செய்ய நிச்சயித்து விட்டான். அவன் உனக்கு புருஷன் என்று பெயர் மாத்திரமே, அவன் உனக்கு ஜென்ம சத்ரு. ஆகையால் இப்படிலாம் குடும்பத்தை கலைகிற தேவர்த்தி. ஆகையால் அவனை நீ இதுவரையிலேயே விட்டிருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை. பாம்பு குட்டியின் அழகை கண்டு ஆசைப்பட்டு அது விஷஜந்து என்பதை மறந்து அதை மடியில் வைத்து கொண்டு கொஞ்சி விளையாடும் பெண்ணைப் போல நீயும் கபடமின்றி உண்மையில் உன் சத்ருவும் வெளிப்பார்வைக்கு மாத்திரம் உனக்கு பிரியமாகவும் அனுகூல பர்த்தாவாகவும் நடிக்கும் தசரதனை முற்றிலும் நம்பி அவனிடத்தில் எல்லையற்ற பிரீதி வைத்திருக்கிறாய். பாம்பையும் சத்ருவையும் கவனிக்காவிட்டால் அவை என்ன செய்யும்? அதே இன்றைக்கு உனக்கும் உன் புத்திரனுக்கும் தசரதனால் நேரும். கபடமற்றவளே, நீ எப்பொழுதும் சுகத்தை அனுபவிக்க தகுந்தவள். அப்படி இருக்க உனக்கு ஹிதத்தையே தேடுகிறவனைப் போல பாசாங்கு செய்யும் மகாபாவியான தசரதன் ராமனுக்கு அபிஷேகம் செய்து உன்னையும் உன் குழந்தையையும் பந்துக்களையும் நிர்மூலம் செய்வான். செய்ய வேண்டியதை இப்பொழுதே தாமதமின்றி செய். இனி யாவது மோசம் போகாதே. அவனை வசப்படுத்தும் சக்தி உனக்கு உண்டல்லவா? அதை உபயோகித்து உன் புத்திரனையும் உன்னையும் என்னையும் காப்பாற்று என்றால், படுத்து கொண்டிருந்த கைகையை இதை கேட்டு ராம அபிஷேக சமாச்சாரத்தால் மிகுந்த சந்தோஷமடைந்தால். சரத்காலத்து சந்திரனைப் போல அழகுள்ள முகத்துடன் ராமனுக்கு ராஜ்யம் கிடைத்தால் தனக்கு அனுகூலம் என்று நினைத்து படுக்கையை விட்டு எழுந்தாள். வெகு காலமாக எதிர்பார்த்திருந்த சந்தோஷகரமான காரியம் தெய்வ செயலாக சமீபத்ததென்று ஆச்சரியமும் ஆனந்தமும் உண்டாயிற்று. ஒரு விலையுயர்ந்த ரத்னாபரணத்தை மந்திரிக்கு வெகுமதியாக கொடுத்து
ராமனிடத்திலும் பரதனிடத்திலும் எனக்கு பேத புத்தி இல்லை. ஆகையால் அரசன் ராமனுக்கு அபிஷேகம் செய்வதை பற்றி எனக்கு வெகு சந்தோஷம். இதை காட்டிலும் எனக்கு பிரியமான விஷயம் வேறொன்றுமில்லை. இதை சொன்ன உனக்கு நான் என்ன செய்யட்டும்? எதை கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றாள். நமே பரம் கிஞ்சிதிதஸ்தயா புனக பிரியம் பிரியார்ஹே சுவச்சம் வச்சப்பரம் ததா ஹ்யவோச்சஸ்த்வமதம் பிரியோத்தரம் பரம் வரந்தே பிரததாமிதம் விருணு. சர்க்கம் 8. மந்தரை கைகையை கலைத்தது. மந்தராத்வப்ய அசூயைனா உத்ருஜ்ய ஆபரணம் சதத்து உவாச்சேதம் ததோ வாக்கியம் கோபதுக்க சமன்விதா. அதை கேட்டு மந்தரைக்கு கைகையிடத்தில் அசூயை பிறந்தது. தான் அவளுக்கு ஹிதமாக சொன்ன வார்த்தையை கேட்கவில்லை என்று கோபமும், ஆபத்து நேரப்போகிறதே என்ற துக்கமும் பொங்க, அடி அறிவற்றவளே, துக்க கடலில் நடுவில் நீ தத்தளிருக்கிறாய் என்று உனக்கு தெரியவில்லையே. தகாத காலத்தில் என்ன சந்தோஷமோ எனக்கு தெரியவில்லை. ராமாபிஷேகம் என்ற பெரிய துக்கம் நேர்ந்துவிட்டது. நீயும் துக்கப்பட வேண்டும். சந்தோஷப்படுகிறாயே. அதை காண எனக்கு துக்கம் அடங்கவில்லை. பைத்தியம் பிடித்த எஜமானனை பார்ப்பது போல் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு வருகிறது. ராமன் உனக்கு சக்கரத்தை பிள்ளை அல்லவா? அவன் உனக்கு யமன் அல்லவா? அவனுக்கு உண்டாகும் பெருமையை பற்றி புத்தி உள்ளவள் கொஞ்சமாவது சந்தோஷப்படுவாளா? உனக்கு பிடித்திருக்கும் துர்புத்தியை நினைத்தால் எனக்கு துக்கம் அதிகரிக்கிறது. என்ன ஆபத்து நேரப்போகிறதென்றால் சொல்லுகிறேன் கேள். இந்த ராஜ்யம் ராமனுக்கும் பரதனுக்கும் பொதுவல்லவா? ஆகையால் பரதனால் ராமனுக்கு பெரும் பயம் நேரும். அதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாகிறது. ராமனுக்கு பயமானால் பரதனுக்கு கெடுதி என்னவென்று கேட்கிறாயோ? லோகத்தில் பாம்பு, புலி முதலிய துஷ்ட ஜந்துக்கள் நம்மை கண்டு பயந்து அவைகளை நாம் எங்கே கொன்று விடுவோமோ என்று முந்தியே நம்மை கொல்ல பார்க்கின்றன. அப்படி பரதனிடத்தில் பயப்படும் ராமனாலேயே பரதனுக்கு கெடுதி நேரும். லக்ஷ்மணனுக்கும் சத்ருக்னனுக்கும் இந்த ராஜ்யம் பொதுவானாலும் மகா பராக்கிரமசாலியான லக்ஷ்மணன் ராமனை மனோவாக்கு காயங்களால் எப்பொழுதும் ஆசிரியத்திருக்கிறபடியால் ராமனுக்கு அவனிடத்தில் பயமில்லை. அதே காரணத்தால் பரதனுக்கும் சத்ருக்னால் பயமில்லை. லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் தங்களுடைய சகோதரர்களை ஆசிரியத்திருந்தாலும் ராஜ்யத்தை ஆள வேண்டுமென்ற ஆசை எல்லோருக்கும் இருக்குமல்லவா என்றால் ராமன் முந்தி பிறந்தவன். ராஜ்யம் முதலில் அவனுக்கு கிடைக்கும். பிறகு வரிசையாக பிறந்த லக்ஷ்மண சத்ருக்னர்களுக்கு கிரமமாக கிடைக்கும். ஆகையால் தனக்கு அடுத்த பாத்தியமுள்ள பரதனை கொல்லவே ராமன் முயல்வான். ஆனால் ராமனுக்கு முதலில் ராஜ்யம் கிடைக்கும் பொழுது பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்குமோ என்ற சந்தேகம் ராமனுக்கு உண்டாக நியாயமில்லையோ என்றால், ராமன் விவேகி, ராஜநீதியில் நிபுணன், செய்ய வேண்டிய காரியத்தை தகுந்த காலத்தில் செய்கிறவன். உன் புத்திரனான பரதன் மேற்சொன்ன குணங்கள் இல்லாதவன். ராமன் என்ன செய்வானோ என்று நடுங்குகிறேன். கௌசல்யை மிக அதிர்ஷ்டசாலி. நாளை புஷ்ய நட்சத்திரத்தில் அவளுடைய புத்திரனான ராமன் பிராமண சிரேஷ்டர்களால் யுவராஜாவாக அபிஷேகம் செய்யப்படுவான். கௌசல்யை விசேஷ ஐஸ்வர்யத்தையும் கீர்த்தியையும் அடைந்து சத்துருக்கள் இல்லாமல் விளங்குவான். அப்பொழுது நீ வேலைக்காரியைப் போல கைகூப்பி அவளுக்கு பணிவிடை செய்வாய். ஆகையால் கௌசல்யால் உனக்கு அனர்த்தம் நேரும். நீ மாத்திரமல்ல, உன்னை சேர்ந்த நானும் மற்றவர்களும் அவளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். உன் புத்திரனான பரதன் ராமனுக்கு அடிமை அல்லவா? பரதனுக்கு ஐஸ்வர்யம் குறையும் போது அவனுடைய வேலைக்காரிகள், உன் நாட்டு பெண்கள் துக்கப்படுவார்கள். ராமனுடைய வேலைக்காரிகள், உத்தமமான ஸ்திரீகள் அதிகமாக சந்தோஷப்படுவார்கள் என்றால், இப்படி பிறருடைய மனத்தை கலைக்கும்படியான யுக்திகளை மந்தரை சொல்லியும் கலங்காத புத்தியை உடைய பெருந்தன்மை வாய்ந்த கைகையை ராமனிடத்தில் வெகு துவேஷத்துடன் பேசும் மந்தரையை பார்த்து ராமனுடைய குணங்களை வர்ணிக்க ஆரம்பித்தாள். ராமன் நீ சொல்லுகிறபடி இருந்தால் நீ ஏற்படுத்தும் தோஷங்களும் அவனிடத்தில் இருக்கும். அப்படி இல்லவே இல்லை. அவன் தர்மத்தை அறிந்தவன், பெரியவர்களால் பழக்கப்பட்டவன், செய்த நன்றியை மறவாதவன், சத்தியம் தவறாதவன், சுத்தன், தசரதற்கு மூத்த புத்திரன். ஆகையால் யுவராஜாவாக ஆக தகுந்தவன். நீ சொன்னபடி ராமனுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் இந்த ராஜ்யம் பொதுவென்ற காரணம் பொருந்தாது. மேலும் தீர்க்க ஆயுசை உடைய ராமன்
தகப்பன் பிள்ளையை காப்பாற்றுவது போல் தன் சகோதரர்களையும் வேலைக்காரர்களையும் பிரீதியுடன் காப்பாற்றுகிறான். எப்படி நல்லதாக நினைக்கிறவர் கைகை அம்மா. ஆகையால் ராமனிடத்திலிருந்து பரதனுக்கு கொஞ்சம் கூட பயம் நேராது. அப்படி இருக்க ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது என்று கேட்டவுடன் ஏன் இப்படி தவிக்கிறாய்? ராமன் 100 வருஷங்கள் வரையில் ஆண்ட பிறகு முன்னோர்களின் ராஜ்யம் பரதனுக்கு கிடைப்பது நிச்சயம். ஆகையால் தனக்கு பின் அரசனாகும் பரதனுக்கு இப்பொழுதே யுவராஜ்ய அபிஷேகம் செய்வான். நியாயமாக நடக்க வேண்டிய ராம பட்டாபிஷேகம் மகோத்சவம் இப்பொழுது நடக்கும். இனி பரதனுக்கும் ராஜாபிஷேகம் நடக்கும். இப்படி இருக்க உனக்கு ஏன் இவ்வளவு துக்கம்? ராமனுக்கு அபிஷேகமானால் எனக்கு அபாயம் என்கிறாய். ராமனிடத்தில் எனக்கு பிரீதி அதிகம். அவனும் தன் தாயை காட்டிலும் என்னிடத்தில் அதிகம் பிரியமும் வணக்கமும் வைத்து பணிவிடை செய்கிறான். 100 வருஷங்களுக்கு பிறகு பரதனுக்கு ஒருவேளை ராஜ்யம் கிடைக்காவிட்டாலும் போகட்டும். ராமனுக்கு ராஜ்யம் கிடைத்தால் பரதனுக்கும் கிடைத்தது போல் அல்லவா? ராமன் தன் உடன் பிறந்தவர்களை தன்னை போல் எண்ணுகிறான் என்றால் மந்தரை அடங்காத துயரம் கொண்டு உஷ்ணமாக பெருமூச்சு விட்டு கெடுமதியை நன்மை என்று நினைக்கிறவளே கைகேயி, பரதனுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யம் கிடைக்காமல் இருப்பதும் அவன் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்படுவதுமான கரை தெரியாத ஆபத் சமுத்திரத்தில் நீ மூழ்கி கொண்டிருக்கிறாய் என்று உன் புத்தி குறைவால் அறியவில்லை. 100 வருஷங்களுக்கு பிறகு பரதனுக்கு ராஜ்யம் வருமென்று உனக்கு சொன்னவர் யார்? ராமன் நாளைக்கு அரசனாவான். அவனுக்கு பிறகு பட்டம் அவனுடைய புத்திரனுக்கு கிடைக்கும். ஆகையால் பரதனுக்கு அது கிடைக்க ஒரு பொழுதும் நியாயமில்லை. சீக்கிரத்தில் கோபிப்பவளே, ஒரு அரசனுக்கு பிறக்கும் பிள்ளைகள் எல்லோரும் பட்டத்திற்கு வருகிறதில்லை. அதனால் பெரிய அனர்த்தம் நேரும். அரசர்கள் மூத்த புத்திரர்களிடத்தில் மாத்திரமே குணசாலிகளான மற்ற புத்திரர்கள் இருக்கும் பொழுதும் அரசர்கள் மூத்த புத்திரனிடத்தில் மாத்திரமே குணசாலிகளான மற்ற புத்திரர்கள் இருக்கும் பொழுதும் ராஜ்ய காரியங்களை ஒப்புவிக்கிறார்கள். ராஜ்யம் கிடைக்காமல் போவது மாத்திரமல்ல, நீ எண்ணுவது போல் ராஜ்ய அதிகாரத்தின் சுகமும் இப்பொழுது கிடைக்காது. பரதனிடத்தில் பிரீதியுள்ளவளே, உன் புத்திரன் ராஜவம்சத்திலிருந்தும் ராஜ்ய சுகத்திலிருந்தும் முற்றிலும் நீக்கப்படுவான். மூத்தவன் இருக்கும்போது இளையவனுக்கு ராஜ்யம் கிடைக்காதல்லவா? அதற்கென்ன யுக்தி என்றால் அதை சொல்லவே வந்தேன். உனக்கோ அது தெரியவில்லை. சக்களத்தின் பெருமையை உத்தேசித்து உன் சந்தோஷத்திற்கு அடையாளமாக எனக்கு ஆபரணத்தை கொடுக்க வருகிறாய். ராமன் இந்த ராஜ்யத்தை சத்ரு பயமின்றி அடைந்த பிறகு பரதனை துரத்தி விடுவான். ஒருவேளை இவ்வுலகத்திலிருந்தே கூட நீக்கி விடுவான். இதற்கு அனுகூலமாய் நீயும் செய்த கெடுதி என்னவென்றால் பரதனை அவனுடைய அம்மான் வீட்டிற்கு அனுப்பிவிட்டாய். மரம் செடி முதலியவைகளும் பக்கத்தில் இருப்பவைகளையே பிரியமாக தழுவுகின்றன. பரத சத்ருகுணர்கள் சமீபத்தில் இருந்தால் அரசனுக்கு அவரிடத்தில் அதிக பிரீதி உண்டாகும். அதையும் நீயே கெடுத்து விட்டாய். லக்ஷ்மணன் ராமனை அண்டியிருப்பது போல பரதனை அண்டியிருக்கும் சத்ருகுணன் இங்கே இருந்தால் பரதன் இல்லாவிட்டாலும் அவன் மூலமாக பரதனிடத்தில் அரசனுக்கு பிரீதி உண்டாகும். இப்பொழுது அதுவும் இல்லை. விறகு விற்று பிழைக்கும் சிலர் காட்டில் விறகுக்கு தகுந்த ஒரு விருட்சத்தை வெட்டப் போகையில் அதை சுற்றி முட்கள் அடர்ந்த புதர்களை கண்டு அதை வெட்டவில்லை என்று கேட்டிருக்கிறேன். ராமன் லக்ஷ்மணனை காப்பாற்றுவான். அவனும் ராமனையே காப்பாற்றுவான். அவ்விருவர்களுக்கும் உள்ள ஒற்றுமை அஸ்வினி தேவதைகளின் சிநேகத்தை போன்றதென்று லோக பிரசித்தம். ஆகையால் லக்ஷ்மணன் ராமனுக்கு தீங்கு செய்ய நினைக்கவே மாட்டான். ராமனோ பரதனுக்கு கெடுதி செய்யாமல் இருக்க மாட்டான். ஆகையால் பரதன் அவனுடைய மாமன் வீட்டிலிருந்தே காட்டிற்கு போகட்டும். இங்கே வந்தால் நிச்சயமாய் இறப்பான். ராஜகிரமத்தில் பரதன் அரசனானால் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் விசேஷ மேன்மை. இது எனக்கு நல்லதென்று தோன்றுகிறது. ராஜகிரமத்தில் பரதன் அரசனானால் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் விசேஷ மேன்மை. இது எனக்கு நல்லதென்று தோன்றுகிறது. உனக்கும் ஹிதம். ராமனுக்கு சக்கரத்தை பிள்ளையாகியால் ஸ்வபாவ சத்ருவாயிருக்கும் உன் புத்திரனோ பாலன். தனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யமும் போய் சகல இஷ்டங்களும் நிறைவேறின ராமனுடைய வசத்தில் அகப்பட்டு எப்படி பிழைப்பான்?
காட்டில் சிம்மத்தால் துரத்தப்பட்டு அதன் கையில் அகப்பட்ட மத யானையைப் போல் ராமனுடைய வசத்தில் அகப்பட்ட பரதனை காப்பாற்ற இதுவே சமயம். தசரதனுக்கு பிரியமானவள் என்ற கர்வத்தால் இதுவரையில் நீ அவமதித்த கௌசல்யை இப்பொழுது தன் மகன் அரசனாய் வந்த பிறகு தன் மனத்தில் இருக்கும் வைரத்தை விரோத பாவத்தை ஏன் தீர்த்து கொள்ள மாட்டான்? தன் மனத்தில் இருக்கும் விரோதத்தை ஏன் தீர்த்து கொள்ள மாட்டாள்? கௌசல்யை தீர்த்து கொள்ள மாட்டாள். அதிகமாக சொல்வதில் பயன் என்ன? சமுத்திரங்கள் சூழ மலைகள் நகரங்கள் நிறைந்து விளங்கும் இந்த பூமிக்கு ராமன் எப்பொழுது அரசனாவானோ அப்பொழுது நீயும் பரதனும் கெடுதியையும் அவமானத்தையும் அடைவது நிச்சயம். ராமனுக்கு ராஜ்யம் கிடைத்தால் பரதனுக்கு மரணம் கிடைப்பது நிச்சயம். ஆகையால் ராஜ்யம் உன் புத்திரனுக்கே கிடைப்பதற்கும் உன் சத்ருவான ராமன் காட்டிற்கு போவதற்கும் ஏதாவது உபாயம் செய் என்றால், யதாஹி ராமஹ பிருதிவிம் அவாப்ஸ்யதி த்ருவம் பிரணஷ்டோ பரதோ பவிஷ்யதி அதோஹி சஞ்சிந்தைய ராஜ்யம் ஆத்மஜே பரஸ்ய சைவாத்திய விவாச காரணம். சர்க்கம் 9. கைகை மந்திரிக்கு வசப்பட்டது. ஏ முக்துவாது கைகேயி குரோதேன ஜொலிதானனா தீர்க்கமுஷ்ணம் வினிஸ்வஸ்ய மந்தராம் இதம் அப்பிரவித்து. இதை கேட்ட கைகேயி ராமனுடைய உத்தம குணங்களை நன்றாய் அறிந்தும் தேவர்கள் தங்களுடைய காரியத்தை முடித்து கொள்ள விரும்பி அவளுடைய மனத்தை கெடுத்ததால் கைகையினுடைய மனத்தை கெடுத்ததால் மந்திரியின் காரணங்களை ஒப்புக்கொண்டாள். தான் கௌசல்யக்கு வேலைக்காரியாக இருக்க வேண்டுமென்ற எண்ணத்தால் கோபம் முகத்தில் ஜொலித்தது. உஷ்ணமாக பெருமூச்சு விட்டு, அடி மந்திரே, இந்த நிமிஷத்தில் ராமனை காட்டிற்கு துரத்தி பரதனுக்கு பட்டம் கட்டுகிறேன். நீ கூர்மையான புத்தி உடையவள் என்று எனக்கு தெரியும். பரதன் இப்பொழுதே ராஜ்யத்தை அடைய வேண்டும். ராமனுக்கு அது ஒரு காலம் கிடைக்கக்கூடாது. அதற்கு தகுந்த உபாயத்தை ஆலோசனை செய் என்றாள். உடனே மந்திரை ராமாபிஷேகத்தை கெடுக்க நிச்சயித்து கைகையை தான் சொன்னபடி செய்ய ஒப்புக்கொண்டதால் மிகவும் சந்தோஷித்து, உன் புத்திரனுக்கு ராஜ்யம் கிடைக்கும் உபாயத்தையே இதோ சொல்லுகிறேன். ஆனால் என்னை கேட்கிறாயே, உனக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருந்தும் மறைக்கிறாயா? உனக்கு ஹிதமான விஷயத்தை என்னிடத்திலிருந்து கேட்க விரும்புகிறாயா? அப்படியானால் சொல்லுகிறேன் கேள். கேட்டு நன்றாக ஆலோசனை செய்கின்றாள். அப்பொழுது கைகேயி வெகு பரபரப்புடன் எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தவாறே, மந்திரே, பரதனுக்கு எப்படியாவது ராஜ்யம் கிடைக்க வேண்டும். ராமனுக்கு ஒரு நாளும் கிடைக்கக்கூடாது. ஏதாவது உபாயத்தை சொல் என்றாள். அப்பொழுது மந்திரை, முன்னொரு காலத்தில் தேவாசுர யுத்தம் நடக்கும் பொழுது அபஜயமடைந்த தேவர்கள் தசரதனை உதவி செய்யும்படி வேண்டினார்கள். அப்பொழுது மகாராஜா தசரதர் தன்னை சேர்ந்த ராஜரிஷிகளையும் உன்னையும் அழைத்து கொண்டு தெற்கில் தண்டகாரண்யத்தில் மீன் கொடியுடைய சம்பரன் என்ற மகா அசுரன் அரசாலும் வைஜெயந்தபுரத்தை நோக்கி சென்றான். அந்த அசுரனோ மகா மாயாவி, தேவர்களால் ஜெயிக்க முடியாதவன். இந்திரனுடன் அடிக்கடி யுத்தம் செய்து பகலில் காயம் பட்டவர்களை ராத்திரியில் தூங்கும்பொழுது அசுரர்களால் கொல்லுவிக்கிறவன். தசரதர் அவருடன் கோர யுத்தம் செய்கையில் அசுரர்கள் அவனை அஸ்திர சஸ்திரங்களால் மிகவும் காயப்படுத்தினார்கள். அவர் மூர்ச்சையடைந்து பிரக்னை தப்பினார். அப்பொழுது நீ ரதத்தை வேறிடத்திற்கு ஓட்டி கொண்டு போய் சைத்தியோபச்சாரம் செய்து பிரக்னையை வருவித்தாய். அசுரர்கள் அங்கேயும் வந்து அஸ்திரங்களால் அடிக்க அங்கிருந்த அரசனை தசரதரை வேறிடத்திற்கு கொண்டு போய் காப்பாற்றினாய். 2 தடவை தன் உயிரை ரட்சித்ததற்காக அரசன் சந்தோஷித்து, பெண்ணே, உனக்கு 2 வரங்களை கொடுக்கிறேன். என் உயிரை காப்பாற்றினாய் அல்லவா? கேள் என்றான். நீ அவைகளை பெற்றுக்கொண்டு, நாதா, தாங்கள் கொடுத்த வரங்களை சமயம் வரும்பொழுது கேட்கிறேன் என்றாய். அவனும் அதற்கு சம்மதித்தான். இதை நீயே எனக்கு சொல்லாவிட்டால் எப்படி தெரியும்? அதனால தான் சொல்லக்கூடாது. குடும்ப விஷயத்தை சொல்லியிருந்தால் இப்போ சொல்கிறா பார். நீயே எனக்கு சொல்லாவிட்டால் எப்படி தெரியும்? உன்னிடத்தில் எனக்குள்ள பிரீதியால் மறக்காமல் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கிறேன் என்றாள் மந்திரை. ராமாபிஷேகத்திற்காக நடக்கும் ஏற்பாடுகளை உன் பர்த்தாவிடத்தில் சொல்லி நிறுத்து.
அவன் உனக்கு கொடுத்திருக்கும் 2 வரங்களையும் இப்பொழுது ஞாபகப்படுத்தி ராமனை 14 வருஷங்கள் காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல். 14 வருஷங்கள் என்ன கணக்கென்றால், ராமன் காட்டில் இருக்கும் 14 வருஷங்களுக்குள் பரதன் குடிகளின் பிரீதியை ஸ்திரமாக சம்பாதித்துக் கொள்வான். நான் சொன்ன உபாயத்தை அனுஷ்டிக்கும் வழியையும் சொல்லுகிறேன் கேள். தசரதனிடத்தில் கோபம் கொண்டவளைப் போல இப்பொழுதே கோப அறைக்கு போய், கோப அறைன்னு ஒரு அறை இருக்குங்க, கோபிச்சின்னா அந்த அறையில் இருப்பாங்களா மகாராணி, அப்படி இப்பொழுது கோப அறைக்கு போய் அழுக்கு வஸ்திரத்துடன் தரையில் படுக்க வேண்டும். அவனை பார்த்தவுடன் அழுது கொண்டு துக்கத்தில் மூழ்கினவளாக அவனை கண்ணெடுத்தும் பாராதே, பேசாதே, எழுந்திராதே. இப்படி செய்தால் நமது காரியம் உடனே பலிக்கும். ஒரு பெண் எப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறா பத்தியா. அவனை பார்த்தவுடன் அழுது கொண்டு துக்கத்தில் மூழ்கினவளாக அவனை கண்ணெடுத்தும் பாராதே, பேசாதே, எழுந்திராதே. இப்படி செய்தால் நமக்கு காரியம் உடனே பலிக்கும். மற்றவர்களை காட்டிலும் உன்னிடத்தில் அவனுக்கு பிரீதி அதிகமல்லவா? இது எனக்கு நிச்சயமாக தெரியும். உனக்காக அவன் நெருப்பில் விழுவான். ஆஹா, உனக்கு கோபம் உண்டாகும்படி செய்ய துணிய மாட்டான். நீ கோபம் கொண்டால் உன்னை கண்ணெடுத்தும் பார்க்கவும் அவனால் முடியாது. உன் பிரியத்தை சம்பாதிப்பதற்கு தன் பிராணனை விட சொன்னாலும் விடுவான். தசரதர் அவ்வளோ உயிர் வச்சிருந்திருக்கிறார் கைகை அம்மாவத்தில். உன் சொல்லை தாண்ட முடியாது. உன் சொல்லை தாண்ட முடியாது. அடி சோம்பேறி, ஈஸ்வரனால் உனக்கு கொடுக்கப்பட்ட அழகின் சக்தியை நன்றாக தெரிந்து கொள். அவன் உனக்கு முத்து, தங்கம், ரத்தனம் இன்னும் விலையுயர்ந்த எதை கொடுத்தாலும் அவைகளில் ஆசை வைக்காதே. முன்பு தேவாசுர யுத்தத்தில் உனக்கு கொடுத்த 2 வரங்களையும் இப்பொழுது ஞாபகப்படுத்து. அவன் சொன்ன வார்த்தை தவறமாட்டான். ஆகையால் நமது எண்ணம் பலிக்கும். நிச்சயம் அவன் உன்னை தூக்கி எடுத்து உனக்கு அந்த 2 வரங்களை கொடுத்தேன் என்றால் அவனை அப்படியே பிரதிஜ்ஞை செய்ய சொல்லி சத்தியம் பண்ண சொல்லி ராமனை 14 வருஷங்கள் வரையில் காட்டிற்கு அனுப்பும்படியும் பரதனை இந்த பூமிக்கு அரசனாக செய்யும்படியும் சொல். ராமன் 14 வருஷங்கள் ராஜ்யத்தில் இல்லாவிட்டால் பரதன் பிரசித்தியையும் அபிவிருத்தியையும் அடைந்து ராஜ்யத்திலுள்ள ஐஸ்வர்யம், சைன்யம் முதலியவைகளை கைப்பற்றி கொண்டு பிறகு தான் உள்ள வரையில் சுகமாக அரசாளுவான். ராமனை காட்டிற்கு அனுப்ப வேண்டுமென்ற வரத்தை எப்படியாவது கேட்டு வாங்கு. இப்படி செய்தால் உன் புத்திரனுக்கு சகல க்ஷேமமும் உண்டாகும். ராமன் காட்டிற்கு போய்விட்டால் பிரஜைகளுக்கு அவனிடத்தில் இப்பொழுதுள்ள பிரீதி அற்றுப்போகும். அவனை ஒருவரும் ஆசிரிக்க மாட்டார்கள். உன் பரதன் சகல சத்துருக்களையும் ஜெயித்து மகாராஜாவாக இருப்பான். பரதன் புத்திமானாகையால் ராமன் காட்டிலிருந்து திரும்பி வரும்பொழுது ராஜ்யத்தில் உள்ளவர்களின் மனத்தை கவர்ந்து தன் நண்பர்களால் ஆதரிக்கப்பட்டு அசைக்க முடியாமல் இருப்பான். நமது உத்தேசத்தை முடிக்க வேண்டிய சமயம் வந்துவிட்டது. பயமில்லாமல் நீ அரசனை சுவாதீனம் செய். ராமாபிஷேகத்திற்கு நடக்கும் ஏற்பாடுகளை நிறுத்து என்று உபதேசித்தாள். இப்படி தனக்கு கெடுதியான விஷயத்தை மந்தரை ஹிதமென்று சொன்னதை நம்பி மிகவும் சந்தோஷித்து கட்டிற்கடங்காத பெண் குதிரையைப் போல கைகையை ஆவேசம் கொண்டு, மந்தரே, கூனிகளுக்கு சூட்சும புத்தி இருப்பது சகஜம். ஆனால் லோகத்திலுள்ள கூனிகளில் உன்னைப்போல் சூட்சும புத்தியுள்ளவர்கள் கிடையாது. என் ஆச்சரியம் எனக்கு இதுவரையில் தெரியாமல் போயிற்றல்லவா? நீ ஒருத்தியே எனக்கு ஹிதத்தை தேடுகிறவள், என் சேமத்தில் எப்பொழுதும் கவலையுள்ளவள். தசரதருடைய வாஸ்தவ அபிப்பிராயம் எனக்கு இதுவரையில் தெரியவில்லை. கோணலான அங்கங்களுடன் பார்க்க விகாரமாய் வெறுப்புண்டாகும்படி லோகத்தில் பல கூனிகள் இருக்கிறார்கள். தாமரை புஷ்பம் காற்றால் வளைந்திருந்தால் அதன் அழகு குறையுமா? அப்படி இயற்கையான அழகுள்ள உன் தேகம் கூணலால் கொஞ்சம் வளைந்திருந்த கூண் இல்லைன்னா நிமிர்ந்த தாமரையும், கூனியாக இருக்கிறதுனால வளைஞ்ச தாமரை போல இருக்கலாம். கைகை சொல்கிறான், உன் தேகம் கூணலால் கொஞ்சம் வளைந்திருந்தால் உன் அழகு குறையுமோ?
உன் மார்பு தோள்களுடன் போட்டிப்படுவது போல் வெகு உயரமாக இருக்கின்றது. அதற்கு கீழே அழகான உன் வயிறு வெட்கம் கொண்டது போல் இருந்த இடம் தெரியாமல் அடங்கி இருக்கிறது. உன் முகம் களங்கமில்லாமல் சந்திரனை போல் விளங்குகிறது. சலங்கைகள் கட்டின அரைநூல் மாலை இடுப்பில் மதுரமாக சப்திக்கிறது. கணுக்கால்கள் நன்றாக அமைந்திருக்கின்றன. பாதங்கள் நீண்டிருக்கின்றன. தொடைகளும் நீண்டு வெண்பட்டால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. எனக்கு முன்பு நீ நடந்து போகும்பொழுது பெண் அன்னம் நடப்பது போல் விளங்குகிறாய். அசுரராஜனான சம்பரனிடத்தில் உள்ள எண்ணிறந்த மாயைகளும் அவனுக்கு தெரியாத பல மாயைகளும் ராஜநீதிகளும் விசித்திரமான கெட்ட யோசனைகளும் வரும் காரியத்தை நன்றாக அறியும் யுக்தியும் ரதத்தின் மூக்கனை போல இருக்கும் உன் மார்பின் முண்டில் அடங்கியிருக்கின்றன. மந்தரே, இதோ என் தங்கஹாரத்தை உனக்கு போடுகிறேன், வாங்கிக்கொள். ராமன் காட்டிற்கு போய் பரதனுக்கு ராஜ்யம் கிடைத்து என் எண்ணம் நிறைவேறி என் மனம் சந்தோஷம் அடையும் பொழுது உருகியோடவிட்ட உத்தமமான தங்கத்தால் ஒரு கவசத்தை செய்து உன் மார்பில் இருக்கும் முண்டை அலங்கரிக்கிறேன். நேர்த்தியான அது சூம்பி போயிருக்கும் அந்த மாதிரி, அதுபோல் அது கூணாக இருக்கிறவங்களுக்கு அந்த முண்டை அது தங்கத்தால் அலங்கரிக்கிறாளாம். உன் மார்பில் இருக்கும் முண்டை அலங்கரிக்கிறேன். நேர்த்தியான சந்தனத்தில் கலப்பில்லாத தங்கத்தை சேர்த்து அரைத்து உன் தேகத்தில் பூசுகிறேன். அநேக ரத்தனங்கள் இழைத்து திலகத்தை போன்ற ஆபரணத்தை உன் நெற்றியில் தொங்க விடுகிறேன். அழகான ஆபரணங்களையும் நேர்த்தியான வஸ்திரங்களையும் தரித்து கொண்டு தேவதையை போல் சஞ்சரிப்பாய். ஒப்பில்லாத அழகுடன் சந்திரனை பழிக்கும் முகத்துடன் நம்மை துவேஷிப்பவர்களின் கர்வத்தை அடக்கி என் காலில் விழச் செய்வாய். நீ எனக்கு ஊழியம் செய்வது போல் எண்ணிறந்த குணிகள் சகல ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு உனக்கு ஊழியம் செய்வார்கள் என்றால், இப்படி தன் எஜமானியால் துதிக்கப்பட்ட மந்தரை அக்னிகுண்டத்தில் ஜொலிக்கும் நெருப்பை போல வெண்மையான படுக்கையில் படுத்திருக்கும் கைகையை பார்த்து, கைகையை கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதுண்டா? ஏரி கரையை உடைக்க பிறகு அணை போடுவதுண்டா? எழுந்திரு, செய்ய வேண்டியவை செய், கோபாரிக்கு போ, அரசனுடைய வரவை எதிர்பார்த்தது என்றாள். இப்படி மந்திரியால் தூண்டப்பட்டு அவளுடன் கோபகிரகத்திற்கு போய் கைகையை தன்னைப்போல் அழகுள்ளவர்கள் தன்னைப்போல் அழகுள்ளவள் ஒருவரும் இல்லை என்ற கர்வம் மேலிட்டு அநேக ஆபரணங்களையும் ஹாரங்களையும் கழற்றி எறிந்துவிட்டு தங்க பிரதிமையைப் போல விசாலமான நேத்திரங்களுடன் மந்திரியின் கெட்ட போதனைகளுக்கு உட்பட்டு தரையில் படுத்துக்கொண்டு, மந்திரே, ராமன் வனத்திற்கு துரத்தப்பட்டு பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்க வேண்டும். அது இல்லாவிடில் கைகை கோப அறையில் உயிரை விட்டால் என்றாவது தசரதரிடத்தில் சொல். தங்கம், ரத்தனம், ஆபரணம் எதுவும் எனக்கு வேண்டாம். ராமனுக்கு அபிஷேகம் நடந்தால் அந்த நிமிஷத்திலேயே என் உயிர் போய்விடும் என்றால், இப்படி சொன்ன பரதனுடைய தாயான கைகையை பரதனுக்கு ஹிதமாகவும் ராமனுக்கு விரோதமாகவும் இருக்கும் மிகவும் குரூரமான வார்த்தைகளால் பிடிவாதத்தை விடாமல் இருக்கும்படி மந்தரை உறுதிப்படுத்தினாள். ராமனுக்கு ராஜ்யம் கிடைத்தால் நீயும் உன் புத்திரனும் கதியற்று அழிவீர்கள். ஆகையால் கல்யாணி, பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்கும்படி எப்படியாவது முயற்சி செய் என்றாள். மந்திரியின் வார்த்தைகளாகிய பானங்களால் அடிக்கடி தொலைக்கப்பட்ட ராஜபத்தினி, எனக்கு பிரியமில்லாத காரியத்தை தசரதர் செய்ய துணிந்தாரல்லவா என்ற ஆச்சரியத்தால் ஹிருதயத்தின் மேல் கையை வைத்து ராமாபிஷேகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ததை பற்றி அவரிடத்தில் அடங்கா கோபம் கொண்டு, மந்தரே, ராமன் பல வருஷங்கள் வரையில் காட்டில் வசிப்பான், என் பரதன் சகல சுகங்களையும் அனுபவிப்பான் என்றாவது இந்த கோப அறையிலிருந்தே நான் யமனுடைய வீட்டிற்கு போவேன். ராமன் பல வருஷங்கள் வரையில் காட்டில் வசிப்பான், என் பரதன் சகல சுகங்களையும் அனுபவிப்பான் என்றாவது இந்த கோப அறையிலிருந்தே நான் யமனுடைய வீட்டிற்கு போனேன் என்றாவது என் தகப்பனான கேகே ராஜனிடத்தில் சொல். நான் இங்கிருந்து ராமன் இங்கிருந்து காட்டிற்கு போகாவிட்டால் போர்வைகள், ஹாரங்கள், வாசனை திரவியங்கள், தைலங்கள், அன்னபானங்கள் முதலியவைகளால் எனக்கு ஆக வேண்டியதென்ன? என் உயிர் போனாலும் என்ன?
என்று குரூரமான வார்த்தைகளை சொல்லி தன் ஆபரணங்கள் யாவற்றையும் கழற்றிவிட்டு அடிபட்டு விழுந்த கிண்ணறி பட்சியைப் போல வெறும் தரையில் படுத்து கொண்டால் வர வர அதிகரிக்கும் கோபமாகிற இருட்டால் மூடப்பட்ட முகத்துடன் ஹாரம் முதலிய ஆபரணங்கள் இல்லாமல் சொல்ல முடியாத துக்கத்தை அடைந்து கைகையி இருளால் மூடப்பட்டு நட்சத்திரங்கள் மறைந்த ஆகாசத்தைப் போல் தோன்றினாள். உதிர்ன சம்பிரம்ப தமோ விருதானன ததாபி முக்தோத்தம மால்யபூஷண நரேந்திர பத்னி விமனா பபூவச தமோ விருதாத்யௌ ரிவ மக்னதாரகா. சர்க்கம் 10. கைகை தசரதரை வசப்படுத்தினது. விதர்ஷிதா யதா தேவி குப்ஜயா பாபயா புருஷம் ததாசேதிஸ்மசா பூமௌ திக்த வித்தேவ கிண்ணரி. பாவ புத்தியுள்ள மந்தரையால் விபரீதமாக போதிக்கப்பட்டு தான் செய்ய வேண்டிய காரியத்தை மனதில் நன்றாக நிச்சயித்து கைகை கூறினாள், அடி மந்தரே, நீ சொன்னது மிகவும் யுக்தமே, அப்படியே செய்கிறேன் என்று நாகக்கன்னிகையைப் போல உஷ்ணமாக பெருமூச்சு விட்டு கொண்டு விஷம் தோய்ந்த பானத்தால் அடிக்கப்பட்ட கிண்ணறி பட்சியை போல் பூமியில் படுத்திருந்தாள். தான் உத்தேசித்த காரியம் பலிக்குமோ பலிக்காதோ என்று சந்தேகம் உண்டாக சற்று நேரம் ஆலோசனை செய்து தனக்கு க்ஷேமம் கிடைக்கும் வழியை நிச்சயித்து கொண்டாள். அவளுக்கு தோழியும் தன் எண்ணத்தை முடிக்க வேண்டுமென்ற நிச்சயமுடையவளுமான மந்தரை தன் எஜமானியின் உறுதியை கேட்டு இனி நமது காரியம் முடிந்துவிட்டதென்று சந்தோஷித்தாள். அப்பொழுது கைகையை என் எண்ணம் நிறைவேறாவிட்டால் உயிரை விடுவேன் என்று நிச்சயித்து கோபத்தால் புருவங்களை நெரித்து அழுக்கு படிந்த ஒற்றை வஸ்திரத்துடன் ஜடையை அவிழ்த்து ஒன்றாக சேர்த்து முடிந்து வெறும் தரையில் கிடக்கும் பொழுது அழகிய கிண்ணறி பட்சி இறந்து கிடப்பது போல் தோன்றிற்று. தன் மேலிருந்த ஆபரணங்களை கழற்றி பெட்டியில் வைக்காமல் தான் அடங்கா கோபத்துடன் இருந்ததற்கு அடையாளமாக அவைகளை சுற்றிலும் வீசி எறிந்தால் அந்த மாலைகளும் ஹாரங்களும் ஆபரணங்களும் ஆகாசத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசிப்பது போல் பூமியை அலங்கரித்தன. இப்படி இருக்கையில் தசரதர் அபிஷேக காரியங்களை செய்ய உத்தரவிட்டு சபையோர்களின் அனுமதி பெற்று கைகையின் அந்தபுரத்தை நோக்கி வந்தார். கௌசல்யா அந்தபுரத்துக்கு போயிருக்கலாம்ல, அவங்களே சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்லணும். கைகையின் அந்தபுரத்தை நோக்கி வந்தார். பட்டாபிஷேகம் இப்பொழுதே நிச்சயமாயிற்றல்லவா? கைகைக்கு இதுவரையில் தெரிந்திருக்க நியாயமில்லை. ஆகையால் என் பிரிய பாதியைக்கு இந்த சமாச்சாரத்தை நானே சொல்ல வேண்டுமென்று வெளுத்த மேகங்களால் நிறைந்து ராகுவென்ற குரூர கிரகத்தால் வியாபிக்கப்பட்ட ஆகாசத்தில் மகாகாந்தியுடைய சந்திரன் உதிப்பது போல் அந்தபுரத்தில் புகுந்தார். அங்கே கிளி, மயில், கிரௌஞ்சம், அம்சம் முதலிய பட்சிகள் மதுரமாக சப்தித்து கொண்டிருந்தன. வீணை, வேணு, மிருதங்கம், தாளம் முதலியவைகளின் நாதம் எங்கும் கேட்கப்பட்டது. கூனிகளும் குள்ளர்களும் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தார்கள். சம்பகம், அசோகம் முதலிய மரங்களால் நிறைந்து பல லதா கிரகங்களும், அதாவது கொடி வீடு, விசித்திர கட்டடங்களும் அங்கே அமைக்கப்பட்டிருந்தன. யானை தந்தத்தாலும் வெள்ளியாலும் தங்கத்தாலும் இழைக்கப்பட்ட பல மேடைகளும் ஆசனங்களும் போடப்பட்டிருந்தன. விசித்திரமான எருக்களை போட்டு பயிராக்கினதால் எக்காலத்திலும் புஷ்பங்களாலும் பழங்களாலும் நிறைந்த மரங்களும் ஓடைகளும் அதை அலங்கரித்தன. பல வகை அன்னபானங்களும் பக்ஷ்யங்களும் எப்பொழுதும் சித்தமாயிருந்தன. விலையற்ற ஆபரணங்களை அணிந்த மகா சௌந்தரியமுள்ள பெண்களால் நிறைந்து தேவலோகம் போல் விளங்கிற்று இந்த கைகையினுடைய அரண்மனை. இப்படி சகல ஐஸ்வர்யத்துடன் விளங்கும் கைகையின் அரண்மனைக்குள் சென்று தசரதர் பார்த்தார். வழக்கமான படுக்கையில் அவளை காணவில்லை. அப்பொழுது அவர் காமத்தை உண்டாக்கும் பதார்த்தங்களால் சூழப்பட்டு கிரீடிப்பதற்கு தகுந்த காலமாகையால் மன்மத பானங்களால் அடிக்கப்பட்டு கைகையை தேடி அவளை காணாமல் அங்கே இருந்த வேலைக்காரியை கைகை எங்கே என்று கேட்டார். இதுவரையில் நான் அந்தபுரத்திற்கு வருகிறேன் என்று தெரிந்தவுடன் கைகை தன்னை அழகாய் அலங்கரித்து கொண்டு புன்சிரிப்புடன் என்னை எதிர்கொண்டு அழைப்பது வழக்கமல்லவா? ஒரு தடவையாவது தவறினதில்லையே. இதுவரையில் கைகை இல்லாமல் இந்த அரண்மனையில் நான் வந்ததில்லையே என்று மிகுந்த துக்கமடைந்தார். அவள் புத்தி கெட்டு தன் பிடிவாதத்தை நிறைவேற்ற முயன்றிருப்பதை அவர் அறியவில்லை. ஆகையால் முன்போல் கைகையை எங்கே போயிருக்கிறாள் என்று கேட்டார்.
அந்த அதிகாரி பயந்து கைகூப்பி, சுவாமி, மகாராணி எக்காரணத்தாலோ வெகு கோபத்துடன் கோப அறையை நோக்கி வேகமாக சென்றார் என்று தெரிவித்தாள். கைகையை கோபித்து கொண்டு கோப அறைக்கு போனாள் என்பதை கேட்டவுடன் அவளை காணாததால் உண்டான துக்கத்தை விட அவருக்கு அதிக வருத்தம் உண்டாயிற்று. அதனால் இந்திரிய சுவாதீனமின்றி மயங்கினார். உடனே கோப அறைக்கு ஓடிப்போய் அங்கே வெறுந்தரையில் அலங்கோலமாய் கிடக்கும் தன் பிரியமான பார்வையை கண்டார். அறுபட்டு கீழே விழுந்திருக்கும் கொடியைப் போல மிகுந்த அழகுள்ளவளாகவும் தன் பூர்வ ஜென்ம புண்ணியம் குறைந்து சொர்க்கத்திலிருந்து பூமியில் விழுந்திருக்கும் தேவதையைப் போல் ஆச்சரியத்தையும், பிறரால் ஹிம்சிக்கப்பட்ட கிண்ணற ஸ்திரீயைப் போல் மிகுந்த இரக்கத்தை பார்ப்பவர்களுக்கு உண்டு பண்ணுகிறவளாகவும், சொர்க்கத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட அப்சரசை போல் அதிக சௌந்தரியம் உள்ளவளாகவும், ஜனங்களை மோகிப்பதற்காக அனுப்பப்பட்ட மாயையைப் போல் தேககாந்தி மங்கினவளாகவும் காணப்பட்டு விஷம் தோய்ந்த பானத்தால் காட்டில் அடிப்பட்ட பெண் யானையைப் போல் அவள் தவித்து கொண்டிருந்தாள். கேகய ராஜபுத்திரி, தசரத சக்கரவர்த்திக்கு பிரியமான பார்வையை இவளும் இப்படி கிடக்க தகுந்தவளா? தசரதரோ வயது சென்றவர், கைகேயியோ பால்யம் வாய்ந்தவள். தசரதரோ புண்ணியாத்மா, கைகேயியோ மகா பாபத்தை செய்ய வேண்டுமென்று நிச்சயித்தவள். ஆகையால் பூமண்டல சக்கரவர்த்தியாயிருக்கும் அதிக புத்திமானாயிருந்தும் அவளிடத்தில் வைத்த பிரியத்தால் ஒன்றும் தோன்றாமல் அவள் வருத்தப்படுவதை பார்க்க சகிக்காமல் தவித்தார். கபடமற்றவர், அவளுடைய அழகால் புத்தி மயங்கினவர். ஆகையால் இவள் கௌசல்யக்கு சக்களத்தி அல்லவா? ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய சம்மதிப்பாளா? இப்பொழுது இவருடைய கோபத்திற்கு காரணம் அதை தவிர வேறில்லை என்று அவர் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இவருடைய கோபத்திற்கு காரணம் அதை தவிர வேறில்லை என்று தசரதரால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. பானத்தால் அடிபட்ட பெண் யானையை ஆண் யானை தன் துதிக்கையால் தடவி கொடுப்பது போல தசரதர் கைகையை தடவி கொடுத்து, இவள் எது வேண்டுமென்று என்னிடத்தில் கோபம் கொண்டிருக்கிறாளோ, என்ன செய்வாளோ, என்ன சொல்வாளோ என்று மனத்தில் திகிலடைந்தார். தாமரை இதழ்களைப் போன்ற அவளுடைய கண்களை பார்த்தவுடன் எல்லையற்ற ஆசை கொண்டு அவளுக்கு வசப்பட்டு, என் அன்பிற்குரியவளே, என்னிடத்தில் நீ கோபம் கொள்ள காரணம் எதுவோ தெரியவில்லையே. உன்னை யாராவது நிந்தித்தார்களா? உன்னை யாராவது அவமானம் செய்தார்களா? நான் உனக்கு ஏதாவது அபராதம் செய்ததுண்டா? உன்னிடத்தில் அளவற்ற பிரீதி வைத்தவன் அல்லவா? நான் உயிரோடு இருக்க பேய் பிடித்து சித்த சுவாதீனமற்றவளைப் போல் வெறும் தரையில் புழுதிபடிய படுத்திருக்கிறாயே, அதை பார்க்கையில் என் மனம் தவிக்கிறது. உனக்கு சரீரத்தில் ஏதாவது அசௌக்கியம் உண்டா? சொல். என்னால் விசேஷ மரியாதையையும் வெகுமானத்தையும் பெற்று என்னிடத்தில் பிரீதியும் விசுவாசமும் நிறைந்த பல வைத்திய சாஸ்திர நிபுணர்கள் என் ராஜ்யத்தில் உண்டு. இதோ அவர்களை தருவித்து உன் சரீர அசௌக்கியத்தை ஒரு க்ஷணத்தில் போக்க சொல்லட்டுமா? உன் சரீர அசௌக்கியத்தை ஒரு க்ஷணத்தில் போக்க சொல்லட்டுமா? நீ கோபம் கொண்டிருந்தால் உனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தவன் யார்? அவனுக்கு தகுந்த சிக்ஷையை செய்கிறேன். அல்லது உனக்கு யாராவது உபகாரம் செய்து அவனுக்கு தகுந்த பதில் உபகாரம் செய்யவில்லையே என்ற வருத்தமா? உன் இஷ்டப்படி அவனுக்கு வெகுமானம் செய்கிறேன். அழாதே, தேகத்தை வீணாக கெடுத்து கொள்ளாதே. என்ன செய்ய வேண்டும் சொல். கொல்லத்தகாதவனை கொல்லட்டுமா? கொல்ல வேண்டியவனை விடுதலை செய்யட்டுமா? ஏழையை கோட்டீஸ்வரனாக செய்யட்டுமா? கோட்டீஸ்வரனை ஏழையாக செய்யட்டுமா? நீ எதையாவது வேண்டுமென்று விரும்பினால் நானும் என்னை சேர்ந்த யாவரும் உனக்கு சுவாதீனமல்லவா? உன் எண்ணத்திற்கு எதிராக நடக்க பொறுப்பேனா? என் உயிரை கொடுத்தாவது உன் எண்ணத்தை நிறைவேற்றுகிறேன். சொல். உன்னிடத்தில் எனக்குள்ள பிரீதிக்கு எல்லை கிடையாதென்று தெரிந்திருந்தும் உன் எண்ணத்தை நிறைவேற்றுவேனோ மாட்டேனோ என்று நீ சந்தேகப்படலாமா? என் அதிகாரத்தையும் சக்தியையும் பலத்தையும் பூர்ணமாக அறிந்தும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் என்னை பற்றி உனக்கு சந்தேகம் என்ன? சூரியனுடைய ரதம் செல்லும் வரையிலுள்ள பூமி என் ஆக்ஞைக்கு உட்பட்டது. கிழக்கிலும் தெற்கிலும் உள்ள சிந்து, சௌவீர, சௌராஷ்டிர, வங்க, அங்க, மகத, மத்ஸ்ய, காசி, கோசலம் என்ற தேசங்களிலுள்ள தங்கம், வெள்ளி, முத்து, ரத்தனம் முதலிய தனத்தையும் தானியத்தையும் நேர்த்தியான போர்வை முதலிய அபூர்வமான பொருள்களையும் தருவிக்கிறேன். உனக்கு எது வேண்டுமோ அதை கேள். தரையில் படுத்துக்கொண்டு தேகத்தை ஏன் இப்படி வருத்துகிறாய்? எழுந்திரு.
எழுந்திரு, எதற்காக பயப்படுகிறாய்? உண்மையை சொல். நான் இதுவரையில் செய்திருக்கும் புண்ணியத்தின் மேல் ஆணை வைத்து சொல்கிறேன். சூரியன் பணியை நாசம் செய்வது போல் உன் மனத்திலுள்ள கவலையையும் பயத்தையும் நீக்க தவறமாட்டேன் என்று பிரார்த்தித்தார். கைகை அதை கேட்டு கொஞ்சம் சமாதானம் அடைந்தாள். தசரதருடைய மனத்திற்கு பிரியமில்லாத விஷயத்தை சொல்ல விரும்பி கோரமான பிரதிஜ்ஞை செய்யும்படி அவரை நிர்பந்திக்க ஆரம்பித்தாள். ததோக்தாசா சமாஸ்வஸ்தா வக்து காமா ததப்பிரியம் பரிபீட இடும் போயோ வர்த்தாரம் உபசக்கரமே. சர்க்கம் 11. கைகை கேட்ட வரங்கள். அது பின்னாடி பார்க்கலாம், அடுத்த பகுதியில் பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. ராம 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 ராம. ஸ்திரீக்கு வசப்பட்டு எப்படிலாம் பேசுகிறாரு பற்றி. தண்டிக்க தகாதவர்களை தண்டிக்கட்டுமா, தண்டிக்கத்தக்கவர்களை விடுதலை செய்யட்டுமா? அந்த அளவுக்கு அவருடைய அழகில் அப்படி மயங்கி அப்படி பேசுகிறார். அது பெரிய ஒரு இதுவாக தான் சொல்கிறாரே தவிர அப்படி செய்ய மாட்டார். நீதியாக நடக்கக்கூடியவர் தான், தர்மாத்மா தான் தசரதர். அப்படி பிரியத்தை சம்பாதிக்க அப்படி பேசுகிறார். ராம 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 ராம. இந்த கதைக்கு சம்மா எதுவுமே கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பற்றி அந்த கதையை படிக்கும்போது. ராமா ராம 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 ராம. ஸ்ரீராமன் பகவான் கி ஜெய். சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாத சிங்கத்தின் கி ஜெய். ஸ்ரீராமன் பகவான் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராம 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 ராம. இனிமேல் தான் கைகை வரங்களை கேட்க போகிறார். அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ராம.